கிழவிக்கு. அடப்பாவி, நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்க. சேச்சே, நான் தான் உன்னை மாதிரி இருக்கேன். நைஸாக பற மேலே வந்து ஒழிஞ்சிக்கிட்டா உன்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? உன்னை இப்போ என்ன பண்ற பாரு. ஏன் கருப்பு குட்டன்னு தேடாத இடம் இல்லை, கேட்காத ஆள் இல்லை. ஆனால் இப்போதான் உண்மை தெரிஞ்சிருக்கு. உன்னால தான் நான் கருப்பா குட்டையா பிறந்திருக்கேன். ஆத்தா உன்னோட கழுத்து வரைக்கும் இருக்க போட்டோ வெளியில மாட்டிட்டு ஃபுல் சைஸ் போட்டோவா பரம் மேல போட்டிருக்கு. யோ பேசுனா பதில் பேசிக்கலவா? என்னை வெளியில எத்தனை பேர் கிண்டல் பண்றாங்க தெரியுமா? எல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் இப்ப என் கையில மாட்டின உன்னை காலி பண்ணிடுவ. எப்படி காலி பண்ணுறது? நீதான் ஏற்கனவே காலி ஆயிட்டியே. அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வர அப்பா மாதிரி இருந்துக்கிட்டே எனக்கு ஆப்பு வைக்க பார்த்துருக்கேன். உன்னை அப்படியே ஒரு அப்பா அப்படின்னாதான் என் மனசு ஆறும். எனக்கு உன்னோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை காட்டக்கூடாதுன்னு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் அது நடக்கலை. முதல்ல உன்னை பார்த்தப்போ எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் இப்போ போயிடுச்சு. இப்போ என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி தானே உன்னே கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதனால நீயும் பாவம் தானே. செத்தவங்க சாமி கிட்ட போயிடுவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ நீயும் சாமி தானே. நீ வந்து ஆத்தாவை மிரட்டி என்னை திட்ட வேணான்னு சொல்றியா? என்னை பார்த்தாலே காரணம் இல்லாம சும்மா சும்மா திட்டுது. ரொம்ப அழுகியா வருது தெரியுமா? கண்டிப்பா நீ ஆத்தாவோட குட்டியா இருக்கிறதுனால உன்னையும் ஆத்தா திட்டி இருக்கும், விரட்டி இருக்கும். அதனால உனக்கும் எனக்கும் சேர்த்து வச்சு ஆத்தாவை விரட்டு. இனிமே ஆத்தா என்ன பார்த்தா பயந்து ஓடணும், மரியாதையா பேசணும், சரியா? ஊருக்குள்ள யார் வேணா எப்படினாலும் பேசலாம், திட்டலாம், கேலி பண்ணலாம். ஆனா வீட்டுல அப்படி பண்ணுவாங்களா? ஆனா ஆத்தா அப்படிதான் பண்ணுது. நான் தான் அதை திட்ட சொன்னேன்னு பயத்துல கூட உளறிடாத. அப்புறம் அதுக்கும் என்னதான் திட்டம்.
என்ன பார்வதி, ம் ஏதோ பேசணும்னு சொன்னேன்? யாரோ இவகிட்ட நம்ம வீட்டு பெரியவங்க ஜாடை தான் இவளுக்கு வந்திருக்குன்னு சொன்னதால என்னை வந்து கேட்டா. நான் உங்க அப்பாவை பத்தி சொன்னேன். இந்த சின்ன வயசுல இந்த புள்ள மனசுல எத்தனை வேதனை இருக்கு. அதுவும் ஆத்தாவனை திட்டல என்னை பார்த்தா பயந்து ஓடணும்னு சொன்னா பாருங்க, ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி கூட வளர்ற குழந்தைங்க நல்லா வளரும். அந்த குழந்தைங்களுக்கு தான் அன்போ அரவணைப்போ நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா என்னடி சத்தம்? அது பூனமா. ஐயோ, பாலை குடிச்சிட போதுடி, விரட்டாம சும்மா உட்காந்துருக்க. உருட்டுறது 2 கால் பூனமா. ரொம்ப பயமா இருக்குங்க. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா அந்த புள்ளகிட்ட அவங்க நடந்துக்கிற விதம் அப்படி. என்னைக்காவது ஒரு நாளாவது அவகிட்ட மனசு விட்டு சிரிச்சு பேசியிருக்காங்களா? பெரியவங்க பெரியவங்களா நடந்துக்கிட்டா தானே நம்ம மனசுலயும் மரியாதை வரும். என்னமோ நான் ஆத்தா மேல இதெல்லாம் பேசுறேன். எப்படி இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட இதை பத்தி நீங்க பேச போறதில்ல. ஏன்னா எல்லாரையும் விட உங்க அம்மா தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது எனக்கு புரியும், குழந்தைங்களுக்கு புரியாதே. நான் என்ன செய்யட்டும்? பார்வதி, அவங்க எனக்கு முக்கியமா இல்லையான்றது 2வது பட்சம். அவங்க வயசானவங்க, நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க மனசு போல இருந்துட்டு போட்டுமேன்னு நான் அவங்களை எதுவுமே சொல்றது இல்லை. நான் ஏதாச்சும் சொல்ல போய் என் அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ போயிட்டா மக வீட்டில் வந்து உட்காந்துருக்குமேன்ற குற்ற உணர்வே அவங்கள கொன்னுடும். அதான் அவங்க போக்கிலே விட்டுட்டேன். அவங்களுக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்களே, அவங்க உங்க பொண்ணை ஏதாவது சொன்னாலோ திட்டினாலோ உங்க மனசு வேதனைப்படுமேன்னு அவங்க யோசிக்கிறதே இல்லைங்க. புலம்புறத விட்டுட்டு அவங்க அப்படிதானே விட்டுறது தான் சரின்னு தோணுது. கவலைப்படாத பார்வதி, இது அத்தனையும் தாங்கி நிக்கிறா அவ. நீ வேணா பாரு, அவ நல்லா வருவா. மகாராணி, அம்மா தெரியாம தோங்கிட்டேன். தப்பு பண்ணிட்டம்மா, மன்னிச்சுக்கம்மா. காலம் சொன்னா தூங்குறா, கொண்டு போய் சிறையில் அடைங்க. அம்மா வேண்டாம்மா, வேண்டாம், நான் சொன்னா கேளுமா. வயசானவ என்னை விட்டுருமா. யாம தூங்கிட்டம்மா, என்னை விட்டுற சொல்லுமா, விட்டுற சொல்லு. என்ன விட சொல்லுமா, இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா. வேணான்னு சொல்லு, வேணாம்.